வணக்கம் மக்களே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி mimix 4 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இனிமேல் மீ பிராண்டிங் யூஸ் பண்ணக்கூடாதுல. ஷாமி வந்து மிக்ஸ் 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே மிக்ஸ் சீரிஸ்னாலே இனோவேஷன் சீரிஸ் தான் அர்த்தம். ஸோ இந்த மிக்ஸ் 4 அப்படி இனோவேட்டிவாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த ப்ரைஸிங்க்கு என்னென்ன புது விஷயம் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ், எப்போ லான்ச் ஆகுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனோவேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இந்த ஃபோனில் புதுசாக என்ன இனோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு செல்ஃபி கேமராக்கான டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அப்போ பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இதில் வந்து அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் இன்னோவேஷன் கிடையாது. ஆல்ரெடி நிறைய கான்செப்ட் ஃபோன் வந்துருச்சு. அஃபிஷியலாகவே ஒரு சில பிராண்டில் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 3ல் இந்த மாதிரி அண்டர் டிஸ்பிளே கேமரா தான் நான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம் நீங்கள். அண்டர் டிஸ்பிளே கேமரா லான்ச் பண்ணால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ரெண்டு மெயினான ப்ராப்ளம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, பிக்சல் வந்து உடைய ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது படம் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வியூ பண்ணுறீங்கன்னா அந்த கேமராக்கு மேலே இருக்க டிஸ்பிளேவும் அந்த கலர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ படம் வந்துட்டு நடுவில் இருக்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓடிட்டுருக்கும். இங்கே வந்து அந்த செல்ஃபி கேமராக்கு மேலே இருக்க டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து லேட்டாக கொடுக்கும். அதனால் நம்ம கண் வந்து ஈஸியாகவே அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஷாமி வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தான் சரி பண்ணியிருக்காங்க. இன்னும் பர்ஃபெக்டாக அது முடியலை. பட் மற்ற அண்டர் டிஸ்பிளே கேமராவை விட இந்த கேமரா வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓரளவுக்கு நம்ம கண்ணால் நோட்டீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இருக்க மெயினான ப்ராப்ளம் என்னென்னா, இது ஒரு செல்ஃபி கேமரா. நான் நார்மலாக இருக்க ஃபோன்லேயே செல்ஃபி கேமரா மேலே டெம்பர் கிளாஸ் ஒட்டினா கூட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். இவங்க வந்து டிஸ்பிளே கீழேயே செல்ஃபி கேமரா கொண்டு போயிட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து எந்தளவுக்கு மொக்கையாக இருக்கும் நான் சொல்லவே தேவையில்லை. இதைத்தான் எல்லா பிராண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. சாம்சங்கால் கூட இது சரி பண்ண முடியல. ஷாமி மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் C4 கேஷ் ஆன வீடியோ பார்த்தினாலும் தெரியும். அந்த செல்ஃபியோட இமேஜ் வந்து சாம்பிள் காட்டியிருப்பார். கொஞ்சம் சுமாரான செல்ஃபி தான். ஒரு 20,000 பட்ஜெட்டில் வர ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஷாமி வந்து இன்னும் அதை சரி பண்ணல. பட் பரவாயில்ல, இது ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஆக்சுவலாக இது ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோன். மேலும் இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரப்போ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். மற்றபடி ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ்னு வரப்போ இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் 888+ கொண்டு வந்திருக்காங்க. 888+ஓட லான்ச் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து இது தான். ஸ்னாப் ட்ராகன் 888க்கும் 888+க்கு என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு கோரில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்போ 888 ஆல்ரெடி செம்ம பவர்ஃபுல் தான். அதனால் பர்ஃபார்மன்ஸில் இந்த 888+மே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. ஆனால் 888+ல் வந்து ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. அதை இந்த 888+ல் வந்து சரி பண்ணியிருப்பாங்கன்னு நம்பலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் தாறுமாறாக இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண MIUI 12.5 தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுக்குறாங்க. LPDDR5 RAM கொடுக்குறாங்க. இது எல்லாமே கம்பைன் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா தாறுமாறாக இருக்க போது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. டிஸ்பிளேன்னு வரப்போ 6.67 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p ஃபுல் HD+ தான். டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. 1 பில்லியன் கலர்ஸ் அக்யூரேசி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆல்ரெடி இந்த டிஸ்பிளே ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது Mi 11 அல்ட்ராவில் இருக்க சேம் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. அந்த டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா தாறுமாறான டிஸ்பிளே தான். அதே டிஸ்பிளே இங்கே கொண்டு வரனால உண்மையில் இந்த டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக நினைக்கலாம். அதோட 800 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்மே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. 8mm தான் திக்னஸ்ஸு. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா 225 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமானு கேட்டிங்கன்னா அதனால் இல்லை. இந்த ஃபோனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா செராமிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர், சைடு வந்து அலுமினியம். பேக்கில் வந்து செராமிக் கொடுத்துருக்கனால இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 225 கிராம் போயிட்டுருக்கு. அதோட இந்த ஃபோனோட லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸியான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சாம்சங்கோட ஒரு நோட் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நோட் சீரிஸ் எல்லாமே பாக்ஸி டிசைன் கர்வ்டு டிஸ்பிளேவோட தாறுமாறாக இருக்கும். சாம்சங்கோட நோட் ஃபேன்ஸ்லாம் இப்போ ரொம்ப கவலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கோட நோட் சீரிஸோட ரெப்ளிகா மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசைன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கில் வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP f1.9 அப்பாச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாம்சங்கோட சென்சார் தான். இதில் பார்த்தீங்கன்னா லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொண்டு வந்திருக்காங்க.
Mi 10 அல்ட்ராலேருந்தே பார்த்தீங்கன்னா ஷாமி வந்து அவங்களோட கேமராஸில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலான அந்த S20 அல்ட்ரா ஐஃபோன் கேமராஸ்க்கு நல்லாவே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க மெயின் கேமரா மட்டும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். இதால் உங்களுக்கு 5x ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 50x வரைக்கும் டிஜிட்டலாக உங்களால் ஜூம் பண்ணிக்க முடியும். இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS இருக்குது. அடுத்து 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மொக்கையான 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டி வர்றப்ப பேக்கில் வந்து 8K 24 FPS வீடியோ எடுத்துக்க முடியும், 4K 60 FPS எடுத்துக்க முடியும். ஆனால் செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p 30 தான் எடுத்துக்க முடியும். நான் தான் சொன்னேன்ல, இது ஒரு மொக்க கேமரா. பேட்டரி கெப்பாசிட்டி வர்றப்ப 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் சில பேர் கம்மியாக தோணும், என்ன வெறும் 4500 mAh தானாண்டு. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 120 வாட் சார்ஜரோட இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோன் வந்துச்சுன்னு தெரியுமா? Mi 10 அல்ட்ரா 120 வாட் சார்ஜரோட லான்ச் ஆன ஃபஸ்ட்டு ஃபோன். அதுக்கடுத்து விவோ வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க 120 வாட்டோட. அது என்ன ஃபோன் ஞாபகம் இருக்கும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இந்த 120 வாட் சார்ஜர் வச்சு இந்த 4500 mAh 15 நிமிஷத்துல உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 50 வாட் சப்போர்ட் பண்ணும். ஸோ 28 நிமிஷத்தில் வயர்லெஸ் சார்ஜிங் மூலமாகவே உங்களால் 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட்டுமே இருக்கனால உங்கள்கிட்ட நார்மலாக இருக்கிற குவிக் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு இந்த ஃபோனை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குன்றாங்க. IP60 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே நம்ம ஃபோனை தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். இது வெறும் IP53. ஸோ சும்மா வாயில் தான் வட சொல்கிறாங்க. இதில் வாட்டர் ப்ரூஃபு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாது. வேறு என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்து வந்திருக்காங்க. Wi-Fi 6E இருக்குது, Bluetooth 5.2 NFC இருக்குது, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, SD கார்ட் சப்போர்ட்டுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இது ஒரு 5G ஃபோன் தான். மற்ற பிராண்ட் மாதிரி சும்மா 5G கொடுக்குறோம் 2 பேண்ட் கொடுக்காம நிறைய பிராண்ட். ஸோ இந்தியாவில் வந்து எந்த பேண்ட் கொண்டு வந்தாலும் இந்த ஃபோன் வந்து 5Gக்கு ரெடியாக தான் இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ப்ரைஸிங் 58,000 இந்தியாவில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. 58,000 இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 58,000 இந்த ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி லைஃப்ன்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் சுமாரான இல்லை ரொம்பவே சுமாரான ஒரு செல்ஃபி கேமராவாக தான் இருக்க போகுது. இந்த பட்ஜெட்டில் நம்ம செல்ஃபி கேமரா வந்து மொக்கையாக இருந்தால் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா Mi 11 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சின்ன டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அந்த டிஸ்பிளேவை இந்த செல்ஃபோனில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா பேக்கில் இருக்க கேமரா வச்சு நம்மளால் ஈஸியாக செல்ஃபி எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் இருக்க செல்ஃபி கேமரா வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். பட் செல்ஃபி கேமராவே இதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தனால நான் இதை யாருக்கும் சஜஷன் பண்ண மாட்டேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட வியூஸ் என்னென்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு என்னை விட ரொம்பவே பிடிக்காமல் இருக்கலாம். உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.